முதல்ல நேஷனல் நியூஸ் பக்கம் போலாம். உலக அளவுல இந்தியா என்ன செய்யுது, அதே சமயம் நம்ம நாட்டுக்குள்ள என்னென்ன சீர்திருத்தங்கள் வருதுன்னு பார்க்கலாம். வெஸ்ட் ஏஷியால பிரச்சனை அதிகமாயிக்கிட்டே போகுது இல்லையா? அதோட பாதிப்பு நம்ம மேல விழாம இருக்கிறதுக்கு இந்தியா ஒரு சூப்பர் பிளான் போட்டிருக்கு. அதாவது பெட்ரோல், கேஸ், உரம் இதுக்கெல்லாம் எந்த தட்டுப்பாடும் வரக்கூடாதுன்னு 7 பவர்ஃபுல் குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய போறாங்க. அதான் இந்த டீம் இந்தியா அப்ரோச். அடுத்து நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு நியூஸ். நீங்க அடிக்கடி ட்ரெயின்ல பயணம் பண்றவரா? அப்போ இத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ரயில்வே டிக்கெட் கேன்சலேஷன் ரூல்ஸ்ல சில பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த டேபிள பாருங்க. இனிமேல் பிளான்ல ஏதாவது சேஞ்சுனா எவ்ளோ சீக்கிரம் டிக்கெட்டை கேன்சல் பண்றீங்களோ அவ்ளோ நல்லது. அதாவது 3 நாளைக்கு முன்னாடியே கேன்சல் பண்ணிட்டா கிட்டத்தட்ட முழு பணமும் ரீஃபண்ட் ஆயிடும். ஆனா கிளம்புறதுக்கு வெறும் 8 மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணீங்கன்னா சாரி, நோ ரீஃபண்ட். சோ இனிமேல் கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்றது நமக்கு தான் நல்லது. இது மட்டும் இல்ல, இன்னும் சில சூப்பரான அப்டேட்ஸும் இருக்கு. இனிமே நீங்க கவுண்டர்ல வாங்கின டிக்கெட்டை எந்த ஸ்டேஷன்ல வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே வசதியா இருக்குல்ல? அது மட்டும் இல்லாம நம்ம கார், பைக் எல்லாம் ட்ரெயின்ல ஏத்திட்டு போறதுக்கு புதுசா சிங்கிள், டபுள் டெக்கர் வேகன்ஸும் கொண்டு வராங்க. சரி, அடுத்த செக்ஷனுக்கு போலாம். இந்தியாவோட டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல சில முக்கியமான ஸ்கீம்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் வெறும் திட்டங்கள்னு சொல்லிட முடியாது, நம்ம எதிர்காலத்தையே மாத்த போற விஷயங்கள். பாருங்க, இது ஒரு கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். பிரிசம் SG அப்படிங்கிற ஒரு புது போர்ட்டல். இது என்ன பண்ணுதுன்னா, ஒரு பாலம் கட்டுறதுக்கு அப்ரூவல் வாங்க முன்னாடி 1 வருஷம் ஆகும். இப்போ வெறும் 3 மாசம். இதனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல ஏற்படுற டிலேக்கு ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும். இந்த இமேஜ்லயே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பாருங்க. முன்னாடி பேப்பர் ஒர்க், கோஆர்டினேஷன் பிரச்சனைன்னு ஒரு பிரிட்ஜ் அப்ரூவலுக்கு கிட்டத்தட்ட 12 மாசம் எடுத்துடும். ஆனா இப்போ இந்த டிஜிட்டல் சிஸ்டம் மூலமா 3லேருந்து 4 மாசத்துல வேலை முடிஞ்சிடுது. ப்ராஜெக்ட்ஸ் இனி எவ்வளோ ஸ்பீடா நடக்கும்னு நினைச்சு பாருங்க. இந்தியாவுக்கு வர ஃபாரின் டிராவலர்ஸ்க்கு ஒரு குட் நியூஸ். IVFRT அப்படிங்கிற ஸ்கீமை இன்னும் 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இதனால விசா ப்ராசஸ் முழுக்க ஆன்லைன்ல கான்டாக்ட்லெஸ்ஸா மாறிடும். ஏர்போர்ட்ல இமிகிரேஷன் கிளியரன்ஸ் வெறும் 3 நிமிஷத்துல முடிஞ்சிடும். சோ டிராவல் ஈஸி ஆகுறதோட நம்ம நாட்டோட செக்யூரிட்டியும் அதிகமாகுது. அடுத்து உதான் திட்டம், அதாவது சாதாரண குடிமகனும் விமானத்துல பறக்கணுங்கிற திட்டம். 2016ல ஆரம்பிச்சதுல இது சின்ன ஊர்கள்ல இருக்கிற 95 ஏர்போர்ட்டுகளை கனெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 கோடி பேருக்கு மேல பயனடைய வச்சிருக்கு. இப்போ இன்னும் பெரிய பட்ஜெட்டோட அடுத்த 10 வருஷத்துக்கு இன்னும் நிறைய ஊர்களை கனெக்ட் பண்ண போறாங்க. ஓகே, இப்ப பார்லிமெண்ட் பக்கம் போவோம். அங்க என்னென்ன முக்கியமான பில்ஸ், பட்ஜெட் விஷயங்கள் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ரொம்ப முக்கியமான எக்கனாமிக் நியூஸ். 2026க்கான ஃபைனான்ஸ் பில் பாஸ் ஆயிடுச்சு. இது ஏன் அவ்வளவு முக்கியம்னா, பட்ஜெட்ல சொன்ன எல்லா டாக்ஸ் மாற்றங்களையும் சட்டமா மாத்துறது இந்த பில் தான். சிம்பிளா சொன்னா, இந்த வருஷம் நம்ம நாட்டோட பொருளாதாரம் போக போற பாதை இதுதான். 4.3%. இந்த நம்பர் என்ன சொல்லுது? இதுதான் நம்ம நாட்டோட நிதி பற்றாக்குறை. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வீட்டுக்கு வர சம்பளத்தை விட செலவு அதிகமா இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அரசாங்கத்தோட வருமானத்துக்கும் செலவுக்கும் இருக்கிற கேப். இந்த நம்பர் எவ்வளவு கம்மியா இருக்கோ அவ்வளோ நல்லது நம்ம எக்கானமிக்கு. சரி, இந்த பில்லால நம்ம பாக்கெட்டுக்கு என்ன லாபம், நஷ்டம்னு பார்க்கலாமா? வெளிநாட்டு டூர், படிப்பு, மெடிக்கல் செலவுகளுக்கு வரிய குறைச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், 17 வகையான கேன்சர் மருந்துகளுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டியே கிடையாது. அதே நேரம் ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான சில வரி விதிகளையும் மாத்திருக்காங்க. இப்போ ஒரு முக்கியமான சர்ச்சை, சென்ட்ரல் ஆர்ம்ட் போலீஸ் ஃபோர்ஸ்ல, அதாவது CAPFல ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் CAPF ஆஃபீசர்ஸ் எங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் வேணும், டாப் போஸ்டுகள்ல IPS அதிகாரிகளோட ஆதிக்கத்தை குறைங்கன்னு கேக்குறாங்க. ஆனா கவர்மெண்ட் கொண்டு வர புது பில் டாப் போஸ்டுகளை IPS அதிகாரிகளுக்கே ரிசர்வ் பண்ற மாதிரி இருக்கு. இது ஒரு பெரிய பவர் ஸ்ட்ரகிளா மாறிட்டு இருக்கு. சரி, கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்களை பார்க்கலாம். இன்னைக்கு நியூஸ்ல வந்த சாதனையாளர்கள், விருதுகள் பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நமக்கு எல்லாம் பெருமையான ஒரு விஷயம், சிக்கிமை சேர்ந்த ஸ்துதி பிரதான் இப்போ வேர்ல்ட் யூத் பார்லிமெண்ட்ல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண போறாங்க. அவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள். இந்திய இலக்கிய உலகத்துல ஒரு புதிய வரலாறு படைக்க போறாங்க. வாழும் தமிழ் விருதுன்னு ஒரு பிரம்மாண்டமான அவார்டை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, நீங்க பாக்குறது கரெக்ட் தான். இந்த விருதுக்கான பிரைஸ் மணி 1 கோடி ரூபாய். அடேங்கப்பா, இதுதான் இனிமே இந்தியாவோட மிகப்பெரிய இலக்கிய விருதா இருக்க போகுது. உலக அளவுல இலக்கியத்தை அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இது இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இன்னும் 2 முக்கியமான விருதுகள்.
சரஸ்வதி சம்மான் 2025 பெங்காலி எழுத்தாளர் ராம்குமார் முகோபாத்யாயாவுக்கு கிடைச்சிருக்கு. கணக்குக்கான நோபல் பரிசுன்னு சொல்லப்படுற ஏபிள் பிரைஸ் ஜெர்மன் கணிதவியலாளர் ஜெர்ட் ஃபால்டிங்ஸ்க்கு போயிருக்கு. இப்போ நம்ம கடைசி செக்ஷனுக்கு வந்துட்டோம். குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் பத்தி பார்க்கலாம். இது கொஞ்சம் சீரியஸான டாபிக். இந்த கம்பேரிசன் ஒரு ஷாக்கிங்கான உண்மையை சொல்லுது. டெரரிசமால பாதிக்கப்பட்ட நாடுகள் லிஸ்ட்ல இந்தியா 13வது இடத்துக்கு முன்னேறியிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். ஆனா முதல் தடவையா பாகிஸ்தான் இந்த லிஸ்ட்ல முதல் இடத்துக்கு வந்திருக்கு. இது நம்ம பிராந்தியத்தோட அமைதிக்கு ஒரு பெரிய சவால்.